ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து நேராக வந்து புரட்சி தலைவரோட சமாதியும் அம்மா சமாதியும் பார்க்கறதுக்கு நாங்கள் போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக வந்து புரட்சி தலைவரோட சமாதியை பார்க்க வந்துட்டோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்டை எல்லா சிம்பிள்லாம் வச்சு அந்த ஹார்ஸோட சிம்பிள்லாம் வச்சு அழகாக இருந்தது. ஸோ இது எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாகவே அங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். இப்போ நான் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். உள்ள என்ட்ரன்ஸே நல்ல பெருசாக இருந்துச்சு, மக்கள் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ இந்த லைட் வெளிச்சத்தில் நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அங்கங்கே இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சைடில் கார்டன்ஸ் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா சமாதியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சமாதியும் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் தூண் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த பில்லர் மாதிரி இருக்கும். அந்த பில்லர் டிசைன்ஸே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு இங்கே இது இருந்தது. இது ஆக்சுவலாக பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி இல்லாமல் இது ஒன்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அறிஞர் அண்ணா சமாதியும் கலைஞர் ஐயா சமாதியும் பார்க்க முடியும். ஸோ இதுக்குள்ளேருந்து போகிற மாதிரி ஃபஸ்ட்டு நான்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி போனேன். பட் இப்போலாம் இப்போ அப்படி இல்லை. இப்போ தனியாக ஒரு வழி மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சமாதி பார்க்க போகிறேன்னா எம்ஜிஆர் ஐயா சமாதி பார்க்க போகிறேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா சமாதி இருக்கும். உங்களுக்கு அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க எம்ஜிஆர் ஐயோட சமாதி போட்டு அங்கே அவரோட ஃபோட்டோ போட்டெல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு போட்டு நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கே. அவரோட தோற்றம் மறைவெல்லாமே போட்டு நீட்டாக எழுதி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே எனக்கு தெரியும் பாருங்களேன். அவர் பிறந்தது, அவர் இறந்தது, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கணுங்க. அப்போ தான் அவரோட தலைவர்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்களோட எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு எவ்வளோலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கிறது நம்ம சொல்லலாம். அவங்க நேரில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பீச் கூட்டிகிட்டு போனோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் பசங்களெல்லாம் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கக்கூடிய இடம்னே சொல்லுவேங்க. அது கண்டிப்பாக இங்கேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது வெக்கேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வீக் டே தான். வீக் டேலேயே இவ்வளோ ரஷ் இருந்தது வெக்கேஷன் டைமில். ஸோ அதெல்லாம் எம்ஜிஆர் ஐயா சமாதி முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அம்மா சமாதி தான் பார்க்க போனோம். அம்மா சமாதியோட முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தூண் மாதிரி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. அது பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு தூரத்துலேருந்து காட்டுறேன், உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெளிவாக தெரியும் பாருங்களேன். ஸோ அதுக்கு ஈஸியாக ஒரே ஸ்ட்ரெயிட்டு தாங்க, இதுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நீங்கள் நேராக நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ எம்ஜிஆர் சமாதி முடிச்சதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் சமாதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அம்மாவோட சமாதியை போய் பார்க்கலாம். ஸோ அதே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலையும் அம்மா சமாதி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வயசானவங்கலேருந்து குட்டீஸ்லேருந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு நடக்கிறக்கே. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே அந்த போலீஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி போங்க, இந்த சைடில் போங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா தூணே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அந்த முன்னாடி இருக்கிறதே மேலேருந்து கீழே வரைக்கும் காமிச்சிருக்கேன் அந்த இதுவே. இப்போ அப்போ அம்மா சமாதி கிட்ட வந்துட்டோம். இப்போ அம்மா சமாதியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே அம்மாவோட ஃபோட்டோ பெருசாக முன்னாடி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நினைவிடத்துலேயும் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு கேட் மாதிரி இரும்பு கேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இல்லைன்னா மக்கள் அதை போய் தொட்டு கும்பிட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஐயா சமாதிலையும் சரி அம்மா சமாதிலையும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவோட சமாதிக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடியே போட்டிருந்தது மக்களால் நான் மக்களுக்காக நான். இப்போ நான் அந்த இதை காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த பில்லர் மாதிரி வச்சுக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, மேலேருந்து கீழே வரைக்கும் காமிச்சிருக்கேன். இதில் அந்த அம்மாவோட கோட்டும் அழகாக இருந்தது. மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு போட்டிருந்தது. காட்டுறேன் பாருங்களேன், பக்கத்தில் போய் அழகாக இருந்தது பார்க்கறக்கு. அம்மாவோட கோட்டை அழகாக எழுதி வச்சுருந்தாங்க அதில். அப்புறம் அம்மாவோட தோற்றம் மறைவெல்லாம் போட்டு நீட்டாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஃபுல் சரௌண்டிங் காட்டுறேன், அம்மாவோட சமாதியோட ஃபுல் சரௌண்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அப்பான்னு போட்டு தோற்றம் மறைவெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த சைடில் போகணுங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி இந்த சைடில் போய் தான் நம்ம வெளியில் போகணும். இப்படி இந்த சைடில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட அருங்காட்சியகம், அதாவது அம்மாவோட மியூசியம்னு தனியாக வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இப்படி இந்த சைடில் வந்துட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட மியூசியமுக்கு போகிற வழின்னு அங்கேயே முன்னாடியே சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஆனால் அதில் என்ன பார்த்தீங்கன்னா அம்மாவோட அருங்காட்சியகத்தை பார்க்கலான்னு நானும் என் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். பட் அது பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஏனோ தெரில, திறக்கவே இல்லை. பட் அங்கே நடந்து வந்துட்டு இருந்தவங்க கூட சொன்னாங்க லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பூட்டியிருந்தாங்க, இந்த டைமும் பூட்டியிருக்காங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு நடந்து வரவங்களாம் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் என் குட்டீஸ்க்கு காமிக்கணும்னு ஆசையாக வந்தேன் நான். பட்
என்னோட இது பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல இது லாக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் அம்மாவோட மியூசியம் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க முடியாதனால அப்படியே இந்த சைடில் வந்தோன்னா இந்த சைடில் மக்கள் வரக்காக பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு செம கிராண்டாக போட்டிருந்தாங்க அந்த வழியே. ஸோ நம்ம அம்மாவோட எம்ஜிஆர் ஐயா சமாதியை பார்த்துட்டு அம்மா சமாதியை பார்த்துட்டு சைடில் வந்தோன்னா அம்மாவோட மியூசியம் பார்க்கலாம். பட் அது லாக் ஆயிருந்ததுனால நாங்கள் அப்படியே இப்போ வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு நான் பக்கத்தில் இருக்கிற கார்டன்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கேன். செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த பீச் காற்றுல இது அப்படியே நம்ம தலைவர்களோட சமாதியெல்லாம் காமிச்சிட்டு வரும்போது அப்படியே நான் வெளியில் வந்துட்டேங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கலைஞர் ஐயா சமாதியும் அறிஞர் அண்ணா சமாதியும் பார்க்கலான்னு வந்தேன். வெளியில் வந்தோடனே பாருங்களேன் எவ்வளோ ஸ்நாக்ஸ் கடை பாருங்களேன். ஜூஸ் கடை, ஃப்ரூட் சாலட் கடை, வாட்டர் பாட்டில் கடை, எக்கச்சக்க கடை இருந்துச்சு. இது பக்கத்துலேயே இருந்துச்சு. பட் ஒன்றுலேருந்து வெளியில் வந்து தான் நெக்ஸ்ட்டு பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து அறிஞர் அண்ணா சமாதியும் கலைஞர் ஐயா சமாதியும் பார்க்க போனேன். ஸோ வர வழியிலேயே அந்த என்ட்ரன்ஸில் எவ்வளோ கடை இருந்துச்சு அதையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஜஸ்ட் நியர்பை தாங்க சொல்லுவேன். கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஒரு அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக இப்போ நான் போகலான்னு வந்துட்டேன். வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கலைஞர் ஃபோட்டோலாம் போட்டு கலைஞரோட சமாதி அப்படிங்கிற மாதிரி நினைவிடம்னு போட்டுருந்துச்சு. அறிஞரோட அண்ணாவோட ஃபோட்டோவும் அங்கே இருந்துச்சு. இதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் வெக்கேஷன் போனீங்கன்னா பீச் எல்லாம் போனீங்கன்னா குட்டீஸை கூட்டிகிட்டு வந்து மறக்காமல் காட்டுங்க. நம்ம குட்டீஸும் நம்மளோட தலைவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்க. Thank you.